வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளுடைய Q&Aல இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன், பட் இங்கே அது கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய புருவ மத்தி தியானம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, மூன்றாவது கண் தியானம், மூன்றாவது கண் விழிப்படைவதற்குண்டான பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எடுத்தொன்னே செய்வது சரியா அப்படிங்கிறதுக்குண்டான விடை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போது எடுத்தோடனே நம்ம போய் உட்காரோம், தியானத்தில் உட்காரோம் அப்படிங்கும் பொழுது, இல்லை எங்கேயாவது போய் நான் தீக்க வாங்குறேன் அப்படின்னு நம்ம போகிறோன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து இங்கே கவனத்தை வை அப்படின்னு இந்த இடத்துல இப்படி சுட்டி காட்டுவாங்க. இல்லை நான் வந்து குண்டலினி மேலே ஏற்றிக்க கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்வது மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நன்மை கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் கூடவே அது ஒரு பிரச்சனையும் கூட்டிகிட்டு வரும். என்ன அப்படிங்கும் பொழுது 2 பிரச்சனை நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று, நமக்கு போதுமான அளவு இன்னும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஏற்படலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. 2வது, இந்த மனப்பக்குவம் ஏற்படாத ஒரு தன்மை இருக்கும் பொழுதே இந்த உலகத்து மேலே ஒரு பிடிப்பற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும். இது என்னென்னா, உண்மையாலுமே பிடிப்பற்ற தன்மையாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நாளடைவில் இந்த உலகமும் சுற்றுச்சூழல் மேலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது உண்டு பண்ணிடும். இந்த வெறுப்பை நம்ம ஞானம்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. கிடையாது. தான் விருப்பப்பட்டது நடக்கலை, அது வெறுப்பாக மாறிடுச்சு. ஆனால் அதனால இவங்க அதை விட்டு விலகி இருக்காங்க. தனக்கு வேணுங்கிறது கிடச்சிதுன்னா உடனே அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தன்கிட்ட நடக்குது அப்படிங்கிறதை உணராமல் நான் ஒரு ஞானி அப்படிங்கிற ஒரு நிலையில் சுற்றிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் நேராக போய் புருவ மத்தி தியானத்தில் உட்கார்றது தான். மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதை சரியாக கையாள தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே ஒரு ஞான நிலை அப்படிங்கிறது சித்திக்கும். ஆனால் 100க்கு 99% கிடையாதுங்க. 100க்கு 100% வெறுமனே புருவ மத்தி தியானம் பண்ணுவதுனால மட்டும் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குமானா இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பொறுமையாக ஃபஸ்ட்டு உட்காரணும். எல்லா சிதறுகள் நூட்கள்லையுமே இது தாங்க இருக்குது. எல்லா சிதறுகள் நூட்களில், பிராணிக் ஹீலிங்கில், நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல், ஜோ டிஸ்பென்சா அவனோடது எல்லாமே ஒரு சக்கரத்தை விட இன்னொரு சக்கரம் சிறந்ததுன்னு அவங்க பேசுகிறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது அனுபவ ரீதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நான் இதை டெஸ்ட்டு பண்ணி வாழ்வில் நடந்த ஒரு மாற்றத்தை வச்சு தான் நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா வெறுமனே வாய்ப்பேச்சா நான் பேசலை. சரிங்களா? இது வந்து பிராணிக் ஹீலிங்கில் ஒரு வழி இருக்குது. நம்மளுடைய சக்கரங்களோடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அப்போது நேரடியாக வெறுமனே அந்த புருவ மத்தி தியானம் மட்டும் பண்ணும்பொழுது என்ன ஆகும், இதர சக்கரங்கள் வந்து அப்படியே குன்றிகிட்டே வரும். இந்த புருவ மத்தி தியானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது நல்லா மலர்ந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய விசுத்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு மலரும். அடுத்தது நம்மளுடைய சஹசிராரம்ங்கிறது ஓரளவுக்கு மலரும். ஆனால் இந்த ஆக்கினை நல்லா மலர்ந்துருக்கும். அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ இந்த புருவ மத்தி மலரும் பொழுது இந்த இருதய கமலம்னு சொல்லக்கூடிய அநாகதமும் நல்லா மலரும். அப்போ இங்கிருந்து நெஞ்சு கூட்டிலிருந்து மேலே இருக்கிறது எல்லாமே எது நம்மளுடைய இறையோடு இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு நல்லாவே ஒரு சராசரியிலிருந்து நல்லாவே மலர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற 3 இருக்கே, அது இந்த உலக சம்பந்தத்தோடு நம்மை பிணைப்புது. அதனால் அது வேண்டாங்கிற ஒரு புரிதல் தான் இருக்குது. அது தவறு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய இந்த 3 இந்த உலக இச்சையோடு நம்மை பிணைக்க வைக்கக்கூடியது. அதனால் அது வேண்டான்னு. அது ஒரு வகையில் உண்மைதான். மூலாதாரம் எந்த ஒரு காரியத்தையும் ஊக்கமாக செய்யக்கூடிய அந்த ஒரு திறத்தை வந்து கொடுக்கும். உடலுக்கு தேவைப்படக்கூடிய பலம் அப்படிங்கிறத கொடுக்கும். நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் நல்லா இருக்கணும், கால் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் மூலாதாரம் அப்படிங்கிறது நல்லா வேலை செய்யணும். சரிங்களா? அப்போது நீங்கள் எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பான்ட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மூலாதாரம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அந்த அப்பாங்கிறீங்கனாலே மூலாதாரம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருச்சு. சரி யுவன் போய் இது இங்கே மூலாதாரம் அவுட்டுன்னு அர்த்தம். பிராணிக் ஹீலர்ஸுக்கு இது நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ அந்த ஊக்கம் கெட்டு போச்சு. அப்போ நீங்கள் புருவ மத்தி தியானம் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது இந்த மூலாதாரம் அதனுடைய தன்மை வந்து அதுக்கு அங்கே எனர்ஜி போகவே இல்லை. உங்களுடைய மொத்த எனர்ஜியும் கொண்டு வந்து எங்கே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? புருவ மத்தியில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் சேர்த்து சக் பண்ணி இங்கே போயிட்டுருக்கும். நல்லா மலர்ந்து இருக்கும். இந்த உலகம் வந்து என்னத்தை போய் வாழ்க்கை, என்னத்தை போய் இது, கோயிலுக்காக போவாங்க, ஆன்மீக நூட்களாக படிப்பாங்க, பேசுகிற பேச்செல்லாம் பயங்கரமாக அதெல்லாம் இருக்கும். ஆனால் இவர்கள் உண்மையாலுமே இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்திருப்பாங்கன்னா இல்லை. ஏன்னா இன்னும் மனதில் புரிதல் அப்படிங்கிறது இல்லாத ஒரு காரணம். ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த ஆக்கினை மலர்ந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியும், இப்படியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆக்கினை மலர்ந்த ஒரு காரணத்தினால அவங்கள ஆன்மீக ஆட்டத்துக்கே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்.
ஒரு கட்டத்தில் என்னாகும், இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது சரியான எனர்ஜி கிடைக்காதனால இந்த தியானம் செய்வதற்கே ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா அதுக்கே நம்ம போய் முதல்ல உட்காரணும் இல்லையா, அதுக்கே சோம்பேறித்தனம் வந்துடும். இவங்க தான் இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, என்னங்க ஒன்றும் தியானம் செஞ்சவங்க ஒன்றும் இது இல்லைங்க, வாழ்க்கையே இப்படி ஆனதாங்க, இந்த மாதிரி புலம்புற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. இதனால தான் ஒன்றை விட இன்னொன்று பெட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போ மூலாதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்னத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது மேலே சுவாதிஷ்டானம் வரலாமே, அது என்ன சொல்லுவோம், நம்ம வந்து உடனே செக்ஸ் சக்கரம் நம்மளுடைய பாலுணர்வை தூண்டுவதற்கு உண்டானது அப்படின்னு பார்க்குறோம். இருந்துட்டு போட்டுமே, அதுவும் ஒரு சக்தி தானே. நீங்கள் ஏன் அதை பிளாக் பண்ணுறீங்க, இது தப்பு தப்பு தப்பு. அந்த இடத்துல எனர்ஜி பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, எனர்ஜி மேலே ஏறவே ஏறாது. அப்போ இந்த உலகத்தில் எதுவும் தவறு அப்படிங்கிறது கிடையாது. இப்போது மனமானது வந்து இலகுவாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல தான் கேரக்டர் பில்டிங், அந்த இடத்துல மனப்பக்குவம் அப்படிங்கிறது முக்கியம் படுது. இப்போ ஆக்கினை விழிப்படைஞ்சிருச்சு, நம்ம ஆன்மீக நாட்டமாகவே போகிறோம், கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாம் இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, இல்லை நல்ல ஒரு கட்டுமஸ்தான ஒரு பையனை பார்க்குறீங்க இல்லையா, நம்ம மனசு ஒரு செகண்டு கருக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஏற்படலை அப்படிங்கிறதுனால அந்த சுவாதிஷ்டானம்ங்கிறது அதனுடைய வேலையை செய்யத்தான் செய்யும். அந்த ஒரு மன மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுத்த தான், ஏய் தப்பு 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 அப்படின்ட்டு இப்படி பேசாமல் இருப்போம். அப்போ கீழே இருந்து தான் எனர்ஜி முதல்ல ஏறணும். குண்டலினிங்கிற சக்தி கீழே தான் இருக்குது, அது மேலே ஏறணும். ஆனால் நீங்கள் தப்பு தப்பு தப்புங்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சக்தி முழுமையாக உங்களுடைய புருவமத்திக்கு வர்றது அப்படிங்கிறது தடைவிட்டு நின்று போயிடும். அப்போது உண்மையாலுமே மனப்பக்குவம் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த சூழல் இருந்தாலும் சரி, அப்சரஸே நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் சரி, நமக்கு மன அசைவு அப்படிங்கிறது ஏற்படாது. அந்த ஆஹா அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை ஏற்படாது. அப்போ அந்த ஏற்படாத பொழுது அந்த சுவாதிஷ்டானங்கிற சக்கரம் மலர்ந்தே இருக்கும். அந்த இடத்துல அந்த சக்தி தாண்டி வந்தாலும் அந்த பாலுணர்வு அப்படிங்கிறது நமக்கு மேலிட்டு வராது. ஏன்னா இந்த உணர்வுகள் எதை பொறுத்து, மனதினுடைய மாறுதலை பொறுத்து தான் நடக்குது. அந்த சக்கரங்கள் அந்த மனதினுடைய மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய செயல்பாட்டை நிறுத்திடும். அப்போ அந்த இடத்துல ஒரு மடை போட்டு தடுத்த மாதிரி ஆயிரும், எனர்ஜி ஃப்ளோ இருக்காது. அப்போ மனசு கேரக்டர் பில்டிங், அப்போ நம்மளுடைய மனசு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சக்கரம் அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மடை பாட்டு ஓப்பனாக இருக்கும், போகிற தண்ணி போட்டும். அந்த சக்தி தேவைப்பட்டதானே எடுத்து யூஸ் பண்ணுவோம், இல்லை அது பாட்டு கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அடுத்தது மணிப்பூரகம் வரும். அந்த மணிப்பூரகம் என்ன பண்ணும், நம்மளுடைய சுற்றுச்சூழலில் நம்ம எப்படி ஒருத்தராகிட்ட அணுகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இது. அவன் வள்ளுன்னு ஒழுகுறானா, இல்லை அவனுக்கு பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கே, யாரையுமே பிடிக்கல, இந்த வீடு என்ன எப்படி இருக்கு, ஊர் என்ன எப்படி இருக்கு, என்னை சுற்றி என்ன எப்படி இருக்கு, இப்படி நரகத்திலேயே போயிருந்தாலும் சரி தப்பில்லை, மாப்பிள்ள நல்லா இருக்கியா, அதுவும் அதுதான் சரிங்களா. சொர்க்கத்திலே இருந்தாலும் இது என்னையா அது அப்படிங்கிற ஒரு கேரக்டரும், நரகத்திலே இருந்தாலும் மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படின்னு கேரக்டரும் இந்த மணிப்பூரகத்தினுடைய தான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஏன் சொர்க்க நரகத்துக்கு போகிறீங்க, டெய்லியும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறீங்க இல்லையா, அங்கே போய் உங்களுடைய சராசரி செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தர்கிட்ட நீங்கள் நல்லா அன்பாக பேசுகிறீங்களா, பழகிறீங்களா, ஒருத்தர் நமக்கு தீங்கே விளைவித்தாலும் அவர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இது மணிப்பூரகம் சரியாக வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். யாரை எங்கே நிறுத்தணும், யாரை எவ்வளோ அனுமதிக்கணும், என்னுடைய பார்டர் இது தான், நீ அங்கே நில்லு, நீ அங்கே நிற்கிறேங்கிறதுக்காக நான் உன்னை ஏளனப்படுத்தி அங்கே நிறுத்தலை, உனக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். அதனால் அங்கே உற்ற நண்பன் சொந்தக்காரர் அப்படின்னா உள்ள ஒரு அளவுக்கு வரலாம். ஆனால் என்னுடைய பர்சனல் அப்படின்னு எனக்கு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நான் யாரையும் விட மாட்டேன், அது எனக்கும் சாமிக்கு உண்டான ஒரு இது. அப்போ இது நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ யாரை எங்கே வச்சு பார்க்குறோமோ அந்த இடத்துல அவர்களுக்கு உண்டான சரியான மரியாதையை கொடுப்போம். யாரையுமே இலக்கு நாட்டம் பேச மாட்டோம், எதுவுமே பண்ணப்போம். அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மனுஷன் வந்தாயே இந்த இளமே கலகலான்னு இருக்கியா, அவர்கிட்ட பேசினாலே நம்மளுக்கு ஒரு நல்ல எதிரி. இந்த பேச்செல்லாம் யாருக்கு வரும், மணிப்பூரகம் நல்லா வேலை செய்கிறவங்க கிட்ட தான் வரும் சரிங்களா. அப்போ கீழே இந்த சுவாதிஷ்டானம் ஒன்று செக்ஸ் சக்கரான்னு பார்த்தோம்னா பாலுணர்வுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கற்பனை சக்தி, இன்ட்யூஷன், கற்பனை சக்திக்கு எல்லாமே உபயோகரமாக டிசைனர்ஸ் எல்லாம் நல்லா இது இருக்கக்கூடியது அந்த சுவாதிஷ்டானம் விரிப்படையும் போது தான். இப்போ எவ்வளோ முக்கியம் தன்மை பாருங்க, இப்போ டிசைனர்ஸ்க்கெல்லாம் அது நல்லா விழிப்படைஞ்சிருக்கும். அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், இது மூணுமே இந்த உலக வாழ்விற்கும் சரி ஆன்மீக முன்னேற்றம். இப்போ ஒரு குரு பார்க்குறீங்க, அந்த குருக்கிட்ட போய் நீங்கள் வாயை திறந்து முதல்ல பேசுகிறதுக்கு தைரியம் வேணும், தேடி போகணும். போகும்பொழுது அந்த போனதை அவர்கிட்ட எப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம், அப்போ இப்படி இருக்கலாம்ல, இப்போ இந்த இப்படி சொன்னாங்களா, அப்போ இப்படி இருக்கலாம்ல, அந்த இடத்துல கற்பனை தேவைப்படுது. இந்த நாடி போய் கற்பனையோடு இருந்து அப்போ அவர்கள்ட்ட அந்த ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுமே. நம்ம எப்படி ஒன்று பேசணும்னு, சாமி இந்த ஒரு சந்தேகம் இருக்காது என்னென்னு கொஞ்சம் சொல்லுவாங்களா யாராவது,
அப்போ அந்த பணிவு வேணும். அப்போ அந்த இன்டர்பர்சனல் ரிலே யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். அப்போ இந்த 3 பிளாக் ஆகிப்போச்சு, நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது? பேஸ்லேயே அடி வாங்கிருச்சா கம்ப்ளீட்டாக? இப்போ உங்களுக்கு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அநாகதம் மலர்ந்தாலும் இவங்க வந்து இவங்களை வந்து இந்த சமுதாயத்தில் இவங்க அதுதாங்க, இவங்களும் யாரையும் நாடி போக மாட்டாங்க, இவங்களை நாடி யாருமே வரமாட்டாங்க. இவங்களுக்கு போதுமான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இல்லை. முழுமையாக இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனோநிலையில் இவங்க விலகியும் வரல. இப்போ இவங்களுடைய நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலையாக மாறிடும். என்னையா அது, எனக்கு ஆசையாக இதான் இருக்குது, ஆனால் யாரும் நம்மகிட்ட வரமாட்டேங்கிறானே, இந்த வரமாட்டேங்கிறானே, நமக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறதுனால ஒரு வெறுப்பை வளர்த்திக்குவாங்க. அவங்களுடைய இந்த விசுத்தி அப்படின்னு சொல்லி, இது பேச்சுக்கு உண்டான இடம், இந்த விசுத்தியும் மட்டுப்பட்டு போயிடுவேன், யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான், புருவமதியிலேயே கவனத்தை வச்சுக்கிட்டே இருப்பான், சாமி சாமி சாமின்னு. அவன் உண்மையாலுமே இறைநிலையை உணர்ந்திருப்பானா, இறைநிலையிட்ட போவானா, போக மாட்டான். ஏன்னா கீழே இருக்கிறது எல்லாமே அவுட்டு, கீழே இருக்கிறது எல்லாமே அவுட்டு, வெறும் புருவமத்தி மட்டும் விரிஞ்சு என்ன பண்ணுறது? அதனால தான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, முதல் கவனம் மூலாதாரத்துக்கு போயிடணும். மூலாதாரத்தில் கவனம் வைக்கும் பொழுது அந்த இடம் ஒன்றா சூடாக இருக்கும், இல்லை அந்த இடம் வந்து ஒரு சிலருக்கு குளுமையாக இருக்கும். அந்த இடம் ஒரு கணம் கூடுவது போல் நமக்கு வந்து தெரியும். அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை அப்படின்னு வந்து சகசிராரத்துக்கு போகணும். பொறுமையாக அப்படியே ஏற்றிட்டே வரணும். இது தினசரி பயிற்சியில் இருக்க வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஃப்ளோ வந்து இப்படி மேலே ஏறணும். அப்போ தியானத்துலேருந்து எந்திரிக்கும் போது டொயிங்கன்னு எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. அப்போ அந்த மேலே ஏற்றின சக்தி வந்து திருப்பியும் பொறுமையாக அப்படியே மேலேருந்து சகசிராரம், ஆக்கினை, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் அப்படியே பொறுமையாக கீழே இறக்கி அந்த சக்தி நம்மளுடைய உடல் முழுவதும் பரவி நல்ல ஒரு புத்துணர்வான ஒரு நிலையில் நம்ம இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு எந்திரிக்கணும். இவங்க தாங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காக ப்ராப்பரான ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவர்களால் ஊக்கத்தோடு செய்யவும் முடியும். அதே நேரத்தில் அவர்கள் ஆன்மீக முன்னேற்றத்திலையும் இருப்பாங்க, ஆன்மீகவாதிகளாகவும் இருப்பார்கள். இவங்க தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க. எல்லா ப்ராப்பரான ஞானியர்கள்ங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான். எல்லா சக்கரங்களும் பூரணமான விழிப்பு நிலையில் அவர்களுக்கு இருக்கும். அதை விட்டுட்டு போய் உட்கார்ந்தோடனே டொயிங்னு புருவமதிக்கு போகிறது அப்படிங்கிறது தவறான ஒரு செயல், செய்ய வேண்டாம். செய்வதனால இதுபோல் இருக்கக்கூடிய விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். சரிங்களா? இதனால தான் நிறைய பேருக்கு தலைவலி வரும் பயங்கரமாக. ஸோ அதுதான் அதுக்குண்டான காரணம். ரைட்? ஸோ கரெக்டாக மெடிடேட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். இது வந்து அதுதான் எவ்வளோ நாள் எவ்வளோ நேரங்கிறது வந்து அபத்தமான ஒரு கேள்வி. எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் அதிகமாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது சொல்கிறதா இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸோ பிடிச்சிருந்து பெருமிட்டு வந்துருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்களுக்கு நன்றி.